இது உங்கள் அபிமான வானொலி கொத்மலை FM. நேயர்களே, மணக்கவிளை இமை பொழுதில் நீங்கா நினைவுகளாக நித்தம் ஒரு பாடல். உங்கள் காதல் நினைவுகளை காற்றில் தூதுவிடும் கொத்மலை வானொலி. தினமும் உங்கள் செவி வழியே தேன் தமிழ் பாடும் இனிய வானொலி ரிதம் ஆஃப் கொத்மலை. தினமும் கேளுங்கள் காலை 10 மணிக்கு. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. உங்கள் மனம் கவர்ந்த, உங்களை கவர்ந்த, என்றும் எல்லோரையும் கவர்ந்த, உன்னதமான பொழுதுகளை தினமும் கவர்ந்த கொத்மலை வானொலியின் இனிய கானங்கள் 107.3 வானொலியினூடாகவும் ரேடியோ கார்டன் ஆப் ஊடாகவும் www.kotmalai.lk இணையதளத்தினூடாகவும் காலை 10 மணி முதல் தினமும் கேளுங்கள். இப்போ நீங்கள் வாசிப்பிட்டு ஓடுற மாதிரி இருக்குது, அதோட மோசமாக இருக்குது. ஆமாம், நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். மைக்கு இப்போ நீங்கள் என்னைய பார்க்காதீங்க, நான் பாட்டு படிக்கிற மாதிரி படிக்கிறேன், நீங்கள் அதுக்கு ஏதோ தான் தாளம் போட்டு போங்க. ரைட்டா? இது தேவையில்லை. இப்போ நான் தான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ரைட்டா? உங்கள் மனம் கவர்ந்த, உங்கள் மனம் கவர்ந்த, நீ சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தம். உங்கள் மனம் கவர்ந்த, உங்கள் மனம் கவர்ந்த, உங்களை கவர்ந்த, உங்களை கவர்ந்த, எல்லோரையும் என்றும் கவர்ந்த, எல்லோரையும் என்றும் கவர்ந்த உன்னதமான கீழ்பிரிவு பிரதேசத்துக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்க வழியில் ஒரு தேயிலை தொழிற்சாலை ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அது தூரத்தில் விளங்குது. ஆனால் அந்த தொழிற்சாலையில் உள்ள ஒரு பிரதேசம் தான் இந்த பிரதேசம். எனவே அங்கே நாங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பச்சை பசேலான தேயிலை தோட்டங்கள் இருக்கின்றது. அதோட அந்த பக்கம் பார்க்கும்போது பல வீடுகளும் தெரிய வருகிறது. அப்போது அப்படி பார்த்துட்டு போகும்போது எங்களோட ஒரு தொழிலாளர் எங்களோட காத்திருக்கிறார் பேசுகிறதுக்கு. நாங்கள் அவங்க கூட பேசலாம். ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட பேர் என்ன? யோகேஸ்வரி. யோகேஸ்வரி தான் என்று எங்களோடு பேச தயாராக இருக்கின்றாங்க. யோகேஸ்வரி, நாங்கள் கொத்மலை எஃப்எம்லேருந்து வந்திருக்கிறோம். 107.3 வாயிலாக தான் நீங்கள் எங்களோட கொத்மலை எஃப்எம் கேட்கலாம். அப்புறம் சொல்லுங்கள் யோகேஸ்வரி, நீங்கள்